लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் மேல்விழுந்தாய் சீரா திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2787வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதியிலே 5ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம் 41வது பெரிய திருமொழி பாசுரம். எப்போதும் தனியன்களை சேவித்து விட்டுதான் பாசுரங்களுக்கு செல்வது வழக்கம். அதுபோல் இன்றைக்கும் தனியனை சேவிப்போம். முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்க்கையே சந்தம் முருகூரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாகன் பேர் கூறு. 41வது பாசுரம். வலியம் என நினைத்து வந்து திருத்த மல்லர் வலிய முடியிடைய வாங்கி வலியனின் பொன்னாழி கையால் புடைத்திடிது கீழாதே பன்னாடும் நிற்குமைப்பார். கடந்த பாடல்லே பூதனாவதத்தை பற்றி பேசினார். பூதனை வதம் முடிந்தவுடனே இவருக்கு பல மல்லர்களை பல ராட்சசர்களை வதம் செய்த போதும் மல்லர்களை கொன்றது நினைவுக்கு வருகிறது ஆழ்வாருக்கு. கம்சனால் கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஊட்டி வளர்க்கப்பட்டவர்கள் மல்லர்கள். பல மல்லர்கள் இருந்தாலும் அதிலே 2 பேர் மிக முக்கியமானவர்கள். முஷ்டிகன், சாணூரன் என்று பெயர். முஷ்டிகனும் சாணூரனும் வயிறு வளர்த்ததே, கம்சனுடைய உணவு உண்டதே கண்ணனை கொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அவர்கள் பலசாலிகள். பல மல்லர்களை வென்று வீழ்த்தியவர்கள், கொன்று குவித்தவர்கள். அவர்கள் கண்ணன் என்கிற அந்த சிறு பாலகனை கொல்ல முடியாதா நம்மால் நினைத்து வலிய நாங்களே பலசாலி நினைத்து கொண்டு வந்து அவருடைய தலைகள் சிதறி ஒழியும்படி கொன்று போட்டாயே. உன்னுடைய மெல்லிய அழகான திருக்கரங்களை சக்கரம் ஏந்தக்கூடிய அந்த திருக்கைகளாலே அந்த மல்லர்களினுடைய உயிரை பறித்து விட்டாய். ஏறிட்டு வந்த அந்த மல்லர்களுடைய உயிரை போக்கடிக்கும் போது இந்த பாழும் உலகமானது ஐயோ சிறு குழந்தையாயிற்றே கிருஷ்ணன், கண்ணன் சிறு குழந்தையாயிற்றே, இவன் மல்லர்களிடம் மாட்டிக்கொண்டு என்ன அவஸ்தப்படுவானோன்னு நினைக்காம கல் நெஞ்சத்தோடு நீ அவர்கள் கொள்வதை பார்த்து கொண்டிருந்தார்களே. இந்த பூ உலகத்துக்கு என்னதான் அப்படி ஒரு கல் நெஞ்சோ? சிறு குழந்தையான உன்னை மல்லர்கள் கொல்ல வருகிறார்கள் என்று அறிந்தும் கூட பதறி போகாமல் கொடூரமாக அவர்களை நீ கொன்றதையும் பார்த்துவிட்டு என்ன நடக்கும் என்று நினைக்காமல், உனக்கு ஏதோ நடக்குமோ என்று அஞ்சாமல் வருத்தப்படாமல் கல்லாயிருந்த இந்த உலகத்தை பற்றி நான் என்ன சொல்ல முடியும், என்ன கல் நெஞ்சோ இவர்களுக்கு என்று சொல்லுகிற பாடல் இந்த பாசம். பூதனையை முடித்தவுடனேயே அடுத்து பல வதங்களை சொல்ல வந்தவர் இந்த மல்லவத சரித்திரத்தையும் நினைவுக்கு அதை இந்த பாட்டிலே பேசியிருக்கிறார் என்று சொன்னோம். முரட்டு மல்லர்கள் 2 வருகிறார்கள். விளையாட்டாகத்தான் அவனை கொள்ளுகிறான் கண்ணன். இருந்த போதிலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சிறு குழந்தைகளை கொள்வதற்கு கம்சனை இப்படி ஆளை அனுப்புகிறானே என்று ஒரு சிறு அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லையாம். எனவே இந்த பூமியை பார்த்து வயிற்றெரிச்சல் படுகிறார். என்ன மக்கள் இவர்களெல்லாம், என்ன பூமி இது? கண்ணன் நினைத்திருந்தால் இரணியனை கொண்டது போல கிழித்து போட்டிருக்கலாம். ஆனால் மல்லர்களோடு போரிடும் போது மல்லனாக இருந்து போரிட்டு அவனை கொண்டான் என்று சொல்ல வேண்டும். அதே போல மல்லர்கள் என்று சொல்லுகிற போது பாண்டவ தூதனாய் கண்ணன் துரியோதனன் அவைக்கு செல்கிறான். கண்ணனை கொன்றுவிட வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய பாதாள அறையை உருவாக்கி அதன் மேல் மூங்கில்களிலே தட்டமைத்து கீழே பல மல்லர்களை ஆயுதங்களோடு நிற்க வைத்து பெரிய அறையாமது பாதாளத்திலே கட்டி அதிலே கண்ணன் விழுவான். விழுந்தவுடனே கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் துரியோதனன். கண்ணன் அவைக்கு வருகிறான். அவனுக்கு என்று தனி ஆசனம் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவனை அந்த ஆசனத்திலே அமர வைத்த உடனே கஞ்சாடை காட்ட துரியோதனன் தன் கைக்கு அருகிலே இருந்த அந்த குமிழியை நகர்த்த பாதாளம் நோக்கி செல்லுகிறது கண்ணன் அமர்ந்திருந்த அந்த ஆசனம்.
கண்ணன் உள்ளே சென்றவன் எப்படி திருவிக்கிரமாவதாரம் எடுத்தானோ அதுபோல ஓங்கி உலகளந்து அங்கு இருக்கக்கூடிய மல்லர்களை எல்லாம் கொன்றான் என்பது ஒரு புராண கதை, மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. அதையும் இங்கே நாம் நினைத்து பார்க்கலாம். மற்றொன்று, இரணினை கொள்வது போல இவன் நகத்தால் கீறி கொண்டிருக்கலாம். அப்படி கொல்லாமல் மல்லர்களை கீண்டி எறியாமல் மற்போர் செய்யும் உரைமைக்கு தகுதியாக தன்னுடைய திருக்கையாலேயே கொன்றான். அப்படி அன்றைக்கு அந்த மல்லர்களை இவன் கொல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகம் அஸ்தமித்து போயிருக்கும். அந்த மல்லர்களை நீ கொன்றதனால் நீயும் பிழைத்து இவ்வுலகமும் நிலை பெற்றிருக்கிறது எனவும் நினைக்கலாமா? நாங்கள் மகாபாரதிகள் பலசாலிகள் என்று செலுத்திவிட்டிருந்த மல்லருடைய வலிமைமிக்க முடிகள் சிதறி போகும்படி உன்னுடைய அழகிய திருக்கையால் உடைக்க செய்தே அதனை கண்டு கொண்டிருந்த இந்த உலகமானது வயிறு வெடுத்து சாகாமல் சிரஞ்சீவியாக இருந்ததே என்றால் என்ன கல் நெஞ்சு என்று ஆதங்கப்படுகிறார் இந்த உலகத்து மக்கள் மீதும் உலகத்து மீது. ஆனால் மற்றொரு சமாதானம் அவரே சொல்லிக் கொள்கிறார். நீ மட்டும் அவர்களை கொல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தை அவர்கள் அழித்திருப்பார்கள். எனவே நீ அவர்களை கொன்றது நல்லதுதான் என்றும், உலகத்தை காப்பாற்ற நீ அவர்களை கொன்றது நல்லது, உன்னை தவிர வேறு யாரால் அதை செய்ய முடியும் என்றும் சமாதானமாக அவரே பேசிக் கொள்கிறார். அப்படி ஆழ்வார் முஷ்டிக சானூர வதத்தை பற்றி புகழ்ந்த பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். வலியம் என நினைத்து வந்திருத்த மல்லர் வலிமுடியிடிய வாங்கி வலியனின் பொன்னாழி கையால் உடைத்திடுதி கீழாதே பன்னாலும் நிற்கும் இப்பார் காயேன வாச்சா மனசேந்திரேர்வா அப்யாப்தனாவா பிரகதேன சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.